ஒருவன் பெயர் HDMQ என்று இருக்குமா, இன்னொருவன் பெயர் BFCA என்று இருக்குமா? வெறும் எழுத்துக்களை, பொருளற்ற எழுத்துக்களை, எந்த சொல்லாகவும் ஆகாத எழுத்துக்களை அப்பாவின் பெயர் என்று போட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் அந்த தேர்தல் ஆணையம் தந்திருக்கிற அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிறது. இன்னொரு இடத்தில் 46 பேர் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். ராகுல் காந்தி சொல்கிறார் அது சிங்கிள் பெட்ரூம் ரூம், ஒரே ஒரு படுக்கை அறை தான் இருக்கிறது. 46 பேர் பாவம் எப்படி தூங்குவார்களோ தெரியவில்லை என்கிறார். 46 பேர்கள் ஒரு வீட்டில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த வீட்டில் ஒரு படுக்கை அறை தான் இருக்கிறது. 46 பேர் நின்று கொண்டிருக்க கூட இடமில்லை. இப்படிப்பட்ட பொய்யான தகவல்களை தருகிற தேர்தல் ஆணையத்தை நேருக்கு நேராக இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். இப்படித்தான் இன்றைக்கு இந்த அமைப்பும் இந்த நாடும் போய்கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவும் இந்த கூட்டம்.